தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பல்லவ மன்னர்கள் இலக்கிய பெருமை பெற்றவர்கள். அதுவும் நந்திவர்மன் தொண்டை மண்டலத்தை ஆண்டவன். அதனால் நந்தியம் பெருமாள் தொண்டைமான் என்ற பெயரையும் அவன் பெற்றிருக்கிறான். அவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஒரு கலம்பகம் ஒன்று எழுதியிருக்கிறான் ஒரு புலவன். கலம்பகம் பாடிய புலவன் நந்திவர்மனின் தம்பி என்றும் இருவருக்கும் இருந்த பகை காரணமாக கலம்பத்தில் அறம் வைத்து பாடினான் என்றும் கலம்பக பாடல்களை கேட்டால் நீ உயிர் துறக்க நேரிடும் என்று கவிஞனே எச்சரித்த பொழுதும் தமிழ் கவிதையில் உள்ள ஆர்வத்தால் அந்த கலம்பக பாடல்களை பாடச் சொல்லி கேட்டு கடைசியில் சிதையில் ஏறி உயிர் நீத்தான் நந்திவர்மன் என்று கூறுகிறது இலக்கியங்கள். அது மட்டுமல்ல, பிற்கால பாடல்கள் சிலவும் இவற்றை வலியுறுத்துகிறது. கலம்பக பாடல்கள் படித்தால் அப்படியே உயிர் கொடுத்து கேட்கலாம், அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த கலம்பகத்தின் மூலம் நந்திவர்மனுடைய வெற்றி பிரதாபங்களை எல்லாம் அறிய முடிகிறது. பாண்டியர், சோழர், சாளுக்கியர்களை நென்மேலி, மன்னக்குடி, கருவூர் என்ற இடங்களில் நடந்த போர்களில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறான் நந்திவர்மன். ஆனாலும் அந்த கலம்பகத்திலே இவன் தெல்லாற்றில் பகைவர்களை வெற்றி கண்டதையே பிரதானமாக கூறியிருக்கிறது. தெல்லாரை நந்தி தெல்லாற்றில் வென்றான் என்ற விருது பெயர் கூட அந்த நந்திவர்மனுக்கு நிலைத்து விட்டது. இவனது கல்வி அறிவு, வல்லன்மை, போரில் வெல்லும் திறத்தையெல்லாம் கலம்பகம் பாடிய புலவன் மட்டுமல்ல, பாரதம் பாடிய பெருந்தேவனாரும் பாராட்டி இருக்கிறார் ஒரு அழகிய பாட்டின் மூலமாக. வன்மையால், கல்வியால், மாபலத்தால், ஆள் வினையால், உண்மையால், பாராள உரிமையால், திண்மையால் தேர்வேந்தர் வான் ஏற தெல்லாற்றில் வென்றானோடு யார் வேந்தர் ஏற்பார் எதிர் என்பதுதான் அவருடைய பாடல். சரி, தெல்லாற்றில் வென்றான் என்ற பெயர் நந்திவர்மனுக்கு நிலைத்தது போலவே சேயாற்றில் வென்றான் என்ற பெயரும் ஒரு சிறிய கிராமத்திற்கு நிலைத்து விட்டிருக்கிறது. அந்த சேயாரில் வென்றவன் வேறு யாரும் அல்ல, சமய குறவர்களில் முதல்வரான ஆளுடை பிள்ளையாம் திருஞான சம்பந்தர் தான். அந்த வரலாறு மிகவும் ரசமானது. செய்யாறு என்று இன்று வழங்கப்படும் திருவோத்தூர் என்னும் தலத்தின் ஸ்தல வரலாற்றை புரட்டினால் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஸ்தல வரலாற்றை. அதாவது, இள வயதினராக இருந்த திருஞான சம்பந்தர் நாட்டில் பரவி இருந்த புறச்சமயத்தினராம் சமணரோடு வாதிட்டு வெற்றி காண வேண்டியவராகவும் இருந்திருக்கிறார். அந்த பழம்பதியாம் மதுரையிலே சமணர்களோடு கனல்வாதம், புனல்வாதம் எல்லாம் புரிந்து அவர்களை வென்று அங்கிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்த கூன் பாண்டியனின் கூனை, அதாவது உடலில் உள்ள கூனை அல்ல, அவன் உள்ளத்தில் இருந்த கூனை நீக்கி அவனை சுந்தர பாண்டியனாக மாற்றி அவனது மனைவி மங்கையர்க்கரசி, அமைச்சர் குலச்சிறை ஆகியோர்களால் வணங்கி துதிக்க பெற்றவர்தான் திருஞான சம்பந்தர். இந்த சமணர்கள் அவரை இத்துடன் விட்டுவிடவில்லை. பாண்டிய நாடு, சோழ நாடு எல்லாவற்றையும் சுற்றிவிட்டு தொண்டை நாட்டிலே உள்ள திருவோத்தூர் என்னும் செய்யாறு என்று தற்பொழுது அழைக்கப்படும் இந்த தலத்திற்கு அவர் வந்தாலும் அங்கேயும் சமணர்களுடைய ஆதிக்கம் மிகுந்து இருப்பதை காண்கிறார். தென் திசையில் இருந்து கொண்டு வந்த திருஞான சம்பந்தர் சேயாற்றின் தென்கரையில் இருந்து கொண்டே திருவோத்தூர் வேதபுரி நாயகன் கோபுரத்தையும் அந்த கோவிலின் மதில் சுவரையும் தரிசித்துவிட்டு அந்த கரையில் உள்ள திருமடத்திலே தங்கிவிடுகிறார். மதுரையில் திருஞான சம்பந்தர் நிகழ்த்தியவைகளையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருந்த செய்யார் வாழ் சமணர்கள் ஒரு வேள்வி ஒன்று செய்து அதிலிருந்து எழுந்த கொடிய பாம்பு ஒன்றை திருஞான சம்பந்தர் மீது ஏவி விடுகிறார்கள். அவரோ அந்த பாம்பை சமணர்களது வேந்தன் வாழ் இஞ்சி சூழ் திருமனைக்கே ஏகென்று உத்தரவிடுகிறார். அதனால் துயருற்ற அரசன் வந்து அடிவணங்க திருஞான சம்பந்தரோ, தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியார் வினை ஓட்டீரே உம்மை ஏத்தும் ஒத்தூர் நாட்டீரே அருள் நல்குமே என்று பாடி இறைவனை வேண்டுகிறார். இறைவனும் மகுடி ஏந்தி கொண்டு பாம்பாட்டியாக அங்கு வந்து அந்த 5 தலை பாம்பை பிடித்து கொண்டு அந்த கோவிலுக்குள் சென்று மறைந்து விடுகிறார். இதனால் சமணர்களுடைய பகை மேலும் வளர்கிறது. அரசன் விரும்பியபடியே புனல்வாதத்திற்கு ஒத்துக்கொள்கிறார் சம்பந்தர். அதாவது சமணர்கள் ஒரு ஓலை ஒன்றை எழுதி செய்யாறு தண்ணீரிலே அதை விடுகிறார்கள். ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த வெள்ளமோ அந்த ஓலையை அடித்து கொண்டு போய்விடுகிறது. ஆனால் ஞானசம்பந்தர் பாடிய பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை ஏட்டில் எழுதி ஆற்றில் விட அது புது நீரை கிழித்து கொண்டு முன்னேறி ஒரு பழம்பதியை அடைகிறது. இவ்வாறு ஏடு எதிர் சென்று நின்று தங்கின இடம்தான் அன்று முதல் சேயாற்றில் வென்றான் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது.
சேயாற்றில் வென்றவன் வேதபுரி நாயகனும் அவன் புகழ் பாடும் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் தான் என்றாலும் அந்த பெயர் நிலைத்ததென்னவோ அந்த கிராமத்திற்கு. இப்படியெல்லாம் தோற்றாலும் சமணர்கள் மாத்திரம் தங்கள் வாதத்தை விடுபவர்களாக இல்லை. இந்த ஊர் கோவிலிலும் ஆற்றங்கரையிலும் காயாமல் நின்று கொண்டிருக்கும் ஆண் பனைமரங்களை கொண்டு அந்த பனைமரங்களையெல்லாம் காய்க்கும் பெண் பனைமரங்களாக உம்மால் ஆக்க முடியுமா என்று சம்பந்தரிடம் மறுபடியும் சவால் விடுகிறார்கள். அந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டு குறும்பை ஆண் பனை ஈன்குலை ஒத்தூர் என்று பாடலை பாடுகிறார் சம்பந்தர். எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் அந்த கோவிலுக்குள் நின்று கொண்டிருந்த ஆண் பனை உடனே குலை தள்ளி பெண் பனையாக மாறிவிடுகிறது. இன்றைக்கும் நாம் அந்த கோவிலுக்கு சென்றால் அந்த பனைமரத்தின் வாரிசாக கோவில் பிரகாரத்திலே குலை ஈனும் 5 பனைமரங்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஆண் பனைமரம் எப்படி குலை ஈன்றுகிறது என்பது பற்றி ஆராய்ச்சியாளர்களுக்கே குழப்பமாகத்தான் இருக்கிறது இன்றளவும். இந்த விதமாக சமணர்களையெல்லாம் வெற்றி கண்ட இடமாகவும் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி அற்புதம் நிகழ்த்திய தலமாகவும் இருப்பதுதான் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருவோத்தூர். இன்றைய காணொளியில் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த தலம் திருவோத்தூர், செய்யாறு என்றெல்லாம் அழைக்கப்பட்டால் கூட அரசாங்க பதிவேட்டில் தற்பொழுது திருவத்திபுரம் என்று வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களுள் இந்த தலம் 240வது சிவாலயமாகும். திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 84 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இந்த செய்யாறு. செய்யாறு பேருந்து நிலையத்திலிருந்து 5-6 பர்லாங்கு நடந்து சென்றால் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம். தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய பகுதிகளுக்கு எப்படி காவிரி ஆறு ஜீவ நதியாக திகழ்கிறதோ அதே போல இந்த தொண்டை நாட்டிற்கு பாலாறு மற்றும் செய்யாறு என்ற 2 நதிகள்தான் ஜீவ நதியாக திகழ்கிறது. அதாவது பாலாற்றுக்கு ஒரு சேயாறாக இந்த நதி விளங்குவதால் அழுத்தம் திருத்தமாக செய்யாறு என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த தலத்தில் கோவில் கொண்டிருப்பவர்தான் வேதபுரி நாயகன். அவர் துணைவியின் திருநாமமோ இளமுலை நாயகி. வேதங்களை எல்லாம் உலகுக்கு வழங்கிய பெருமகனான இறைவன் வேதபுரியான் என்று இந்த தலத்தில் மட்டும் அழைப்பானேன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வேதங்களை ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைக்கும் முனிவர்களே வேதம் ஓதுதலை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லோருமே இறைவனிடம் வேண்ட இறைவனே வேதியர் உருவில் வந்து தேவர் மற்றும் முனிவர்களுக்கெல்லாம் வேதத்தை விரித்து ஓதி இருக்கிறார். வேதம் ஓதுவித்த ஊர் என்பதால் ஓத்தூர், திருவோத்தூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது இந்த தலம். இந்த தகவலை இறைவனே கூறியதாக காஞ்சி புராணம் சொல்கிறது. தத்து நீர் அலை புரட்டும் சேயாற்றின் தடங்கரைக்கண் இமையோர் கற்கும் மெய்த்தவர்க்கும் ஓதுவித்தோம். ஆதலினால் மேவு திருவோத்தூர் என்றும் அத்தலத்தில் எமை தொழுவோர் அருமறை நூல் முழுதுணர்ந்து வீடு சேருவார் என்பதுதான் அந்த பாடல். இனி அந்த மறைகளே விரும்பியபடி வேத ஒலிகளையெல்லாம் சிவபெருமான் தமது டமருகத்தில் அடக்கி அந்த டமருகத்தை ஒலித்து கொண்டு வீர நடனம் ஆடிய தலமும் இதுவே என்று கூறுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. அதற்கேற்பாற் போல இந்த ஆலயத்தில் உள்ள நடராஜருடைய திருமேனி மிக பிரமாதமாக வீர நடனம் ஆடும் திருக்கோலத்தில் அமைந்திருக்கிறது. நடராஜர் மட்டுமல்ல, சிவனாரின் பெரிய பிள்ளையான விநாயக பெருமானும் இங்கு நடனமாடும் திருக்கோலத்திலேயே இருக்கிறார். கோவிலின் கோபுர வாயிலை கடந்து அதற்கடுத்த வாயிலையும் கடந்து வெளிமண்டபத்தையும் கடந்து உள்கோயிலுக்கு செல்லும் வழியில்தான் ஒரு பிள்ளையாரை வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு மார்பு வரை ஒரு துணியையும் சுற்றி வைத்திருக்கிறார்கள். கலை உள்ளம் படைத்த அன்பர்கள் அர்ச்சகரை அழைத்து பிள்ளையாருக்கு அணிவித்திருக்கும் அந்த வஸ்திரத்தை அகற்றச் செய்தால் அந்த பிள்ளையார் ஒரு நர்த்தன விநாயகர் என்றும் அந்த திருக்கோலம் மிகவும் அழகான வடிவம் என்பதையும் அறிய முடியும். இந்த நர்த்தன கணபதியை வென்றாடு திருத்தாதை வியந்துகை துடிகட்ட நின்றாடும் மழகளிறு என்று அன்றே அழைத்திருக்கிறார்கள் பக்தர்கள். வீர நடனம் ஆடிய தந்தை துடிகொட்ட வீர நடனமே ஆடுகிறார் இந்த பிள்ளையார். கலை உலகில் ஒரு அரிய சிருஷ்டி அது. 4 அடி உயரத்தில் திருவாசியும் சேர்த்து ஒரே கல்லில் செய்யப்பட்டுள்ள திருவுருவம் அது. சரி,
வேதபுரி யானை பற்றி வேண்டிய மட்டும் நான் கூறிவிட்டேன். அம்மையை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டாமா? தக்கன் மகளாகிய தாட்சயானியை இறைவன் மணந்து கொள்கிறான். மாமனாராகிய தக்கனுக்கு மருமகனாகிய இறைவனை விட தாம் தான் உயர்ந்தவன் என்று செருக்கு. அதனால் இருவருக்கும் பிணக்கு. தக்கன் ஏற்றும் வேள்வியில் மருமகனுக்கு அக்ரஸ்தானம் இல்லை என்பது மட்டுமல்ல, அழைப்பே இல்லை. இறைவனுக்கோ ஒரே கோபம். மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையே வளர்ந்துள்ள கசப்பை தீர்த்து வைப்பதற்காக மகள் புறப்பட்டு செல்கிறாள் தக்கன் வேள்வி நடத்தும் இடத்திற்கு. அங்கு அவளுமே அவமதிக்கப்படுகிறாள் தந்தையால். அதனால் கோபம் கொண்டு தன் உடலையே தீக்கி இரையாக்குகிறாள் தாட்சயாயினி. அதன் பிறகு இறைவன் அருளால் இமவான் மகளாக பிறந்து வளர்ந்து பேதை பருவம் எய்துகிறாள். பரமனை அடைய கருதி தவச்சாலை புகுந்து தவக்கோலம் கொள்கிறாள். தவத்திற்கு இறங்கிய இறைவன், இளமுலையே, நீ எனது வார்த்தையை கேட்காமல் தக்கன் வேள்விக்கு சென்றாய். கொண்ட புருஷனின் சொல்லை தட்டிய பாவம் நீங்கினால்தான் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று கூறுகிறார். அம்மையும், நானோ பேதை சிறுமி, பாவம் தீரும் வழியை நீங்களே அருள வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறாள். அதற்கு இறைவனோ, திருவோத்தூர் என்னும் தலத்திற்கு சென்று என்னை நோக்கி தவம் செய் என்று கூறுகிறார். அப்படியே செய்து இளைமுல நாயகியை இறைவன் மணந்து கொள்கிறான் இந்த தலத்திலே. இத்தலத்து அம்மையின் திருவுரு அழகான ஒன்று. பேதை பருவத்திலே தவம் புரிந்து பெதும்பை பருவத்திலே இறைவனை மணந்து கொண்டவள் அவள். மங்கை பருவத்தில் மணாளனை மணந்து கொண்ட நங்கையாக மற்றைய கோவில்களில் காட்சி தரும் அன்னை இந்த தலத்தில் மட்டும் இள வயதில் இறைவனை மணந்த பேதையாக நின்று கொண்டிருக்கிறார். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே, இந்த தலத்தில் இருக்கும் நந்திய பகவான் கருவறையில் இருக்கும் மூலவரை பார்க்காமல் வாசலை பார்த்தபடி இருக்கிறார். தேவர்களுக்கு ஈசன் வேதம் ஓதிக்கொண்டிருந்த பொழுது வேறு யாரும் வந்து இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நந்தியம்பெருமான் இப்படி அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கு மூலவரான வேதபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்கிறார். 9 வாசல்களை கடந்துதான் இந்த மூலவரை நம்மால் தரிசிக்க முடியும். விநாயகர், முருகப்பெருமான், பைரவர், திருமால், பிரம்மன், சூரியன் ஆகியோரெல்லாம் இந்த தலத்து வேதபுரீஸ்வரரை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் நாகலிங்க அபிஷேகம் மிக மிக பிரசித்தி பெற்றது. இங்குள்ள 11 தலைகள் கொண்ட நாகலிங்கத்திற்கு சனிக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் என்பது தொன்னம்பிக்கை. இத்தலத்து மூலவரின் மீது ரத சப்தமி நாள் மட்டுமன்றி நாள்தோறும் சூரிய ஒளிர்கதிர்கள் விழுவது விசேஷமாகும். இந்த ஆலயத்தில் 8 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் நின்று கொண்டு தரிசிக்கலாம் நாம். அதே போல மகா மண்டபத்தில் ஓரிடத்தில் நின்றபடி சுவாமி, அம்பாள், முருகன், கணபதி, நவகிரகங்கள், ஸ்தல மரம் ஆகிய எல்லாவற்றையும் ஒருங்கே தரிசிக்க முடியும். அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தை அந்த நாட்களில். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களின் சன்னதிகள் அனைத்துமே இந்த ஆலயத்தில் அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் பஞ்சபூத ஸ்தலங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். இத்தலத்திற்கு வந்து சுவாமியையும் அம்பாளையும் வழிபட மனத்துயரெல்லாம் நீங்கும். இத்தலத்தில் இருக்கும் நாகலிங்க அபிஷேகம் செய்தால் திருமண தடை விலகும். இந்த தலத்தின் ஸ்தல விருட்சமாகிய பனைமரத்தில் இருக்கும் பனம்பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பேறு வாய்க்கும், வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு எல்லாம் கிடைக்கும் என்று உறுதியாக கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள். இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஆலயம் மட்டுமல்ல, அருணகிரிநாதரால் முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடப்பட்ட தலமும் கூட என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.